இது கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப 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 அவசியமான ஒன்று தான் வந்து. இது நம்ம எல்லாரையும் சொல்ல, பொதுவாக இன்றைக்கி தினசரி பேப்பர்களை திறந்து பாருங்கள். அதில் நடக்கிற சம்பவங்களில், அதில் வருகிற செய்திகளில் பெரும்பான்மையான செய்தி இதுதான். செய்தி சேனல்களில் ஒரு தனி எபிசோடே எடுத்து இதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு புரிதல் இல்லாதது, ஒரு சின்ன அற்ப விஷயத்துக்காக செய்கிற ஒரு தவறு எவ்வளோ பெரிய விஷயத்தை, மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு. அது பல சம்பவங்கள் இருக்குது. இது ஒரு முக்கியமான சம்பவம். 2021 சேலத்துக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது நம்ம பேர்லாம் கூட குறிப்பிட வேணாம். வந்து அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கணவன் மனைவி, ஒரு இளம் கணவன் மனைவி, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. கணவன் வந்து ஒரு வட்டிக்கு விடுற தொழில், நிதி நிறுவனம்னு வச்சிங்களேன், அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நல்ல துட்டு கையில், ஒரு நல்ல அன்பான வாழ்க்கை, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. சொந்த தாய் மாமன் தான். வயது கூட ரொம்ப வித்தியாசம் வந்து அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும். போயிட்டுருக்கும்பொழுது திடீர்னு ஒரு 2 மணி வாக்கில் நைட்டு அந்த பெண் வந்து குய்யோ முறைன்னு சத்தம் போடுறா, ஓன்னு அழுவுறா. அக்கம் பக்கங்கிறவங்களாம் வந்து ஓடி வராங்க. ஒரு கிராமமும் இல்லாமல், ஒரு டவுனும் இல்லாமல் ஒரு பகுதி அது. அப்படியெல்லாம் சொந்த பந்தம் தான், சொந்தக்காரங்க தான். ஓடி வராங்க. ஓடி வந்து கதவை தட்டுறாங்க. தட்ட உடனே பார்த்த உடனே வீட்டுக்காரர் கட்டில் மேலேருந்து விழுந்துட்டார். வலிப்பு வந்துடுச்சு, இப்போ பாருங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஐயோயோ என்னடா அதுன்ட்டு ரத்தமாக வருது, தூக்குங்க புட்டிங்க கிட்டிங்கன்ட்டு கட்டி வண்டியை தேடுறாங்க, கொண்டு வராங்க. அதில் சில இளைஞர்கள் அதை பிடிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்றாங்க வந்து இவருக்கு உயிர் இல்லை அப்படின்னு. சரி எதுக்கும் வந்து மருத்துவமனை கூட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டு போனாங்க. இந்த பெண் வந்து அடிச்சுக்கிற, அழறா, மண்ணில் விழுந்து பிறல்றா. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படிமா நடந்தது ஏதுமான்றாங்க. வந்தவுடனே சாப்பிட்டாரு. அப்புறம் நைட்டில் வந்து பால் குடிப்பார். குடித்தார், படுத்தார். தும்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுது. கிடப்புற கையை காலம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரத்தமாக வருது. அப்படியே மூச்சு பச்சு இல்லாமல் ஆகிட்டார். நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒரு பக்கம் குழந்தை அழுதுகிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனவுடனே இல்லை இவர் யாருக்கடியே இறந்துட்டார், இவர் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுங்கன்றாங்க. அங்கே கொண்டு போனோடனே அவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க.